ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்க இடைபெட போகிற உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 74:2. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஆமென். இந்த சங்கீதத்தை பாடியவர் ஆசாப். இது ஒரு போதக சங்கீதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் மூலம் ஆசாப் நமக்கு நல்ல பாடங்களை கற்று தருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மறந்து தேவனை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவர்கள் மீது தேவ கோபம் கண்டிப்பாக வரும். தேவன் அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார், சபையையும் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய கடைசி நாட்கள் தேவ பிள்ளைகளே. தேவ கோபம் நம் மீது, நம் குடும்பத்தின் மீது, நம் சபைகள் மீது வராமல் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல் கேட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சங்கீதத்திலே ஆசாப் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள். யார் மீது தேவ கோபம் வரும்? யாரை தேவன் தள்ளி விடுவார்? யாரை தேவன் மறந்து போவார்? தேவனை மறக்கிறவர்கள், தேவனை விட்டு பின்வாங்குறவர்கள் மேல் என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனை தேடாமல், தேவ சத்தத்திற்கு செவி கொடாதோடைய நிலை, அப்படிப்பட்ட சபைகளின் நிலை என்ன என்பதையும் இந்த போதக சங்கீதத்திலே அவர் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் தேவ பிள்ளைகளாய் இல்லாமல் இருந்தால் நம் மீது, நம் குடும்பங்கள் மீது, நம் சபைகள் மீது தேவ கோபம் வெளிப்படும். சத்துரு ஆலயத்திற்குள்ளே வந்து கர்ச்சித்து தன் கொடிகளை அங்கு அடையாளமாக நாட்டுவான். ஆலயத்தை அக்கினிக்கு இரையாக்கி விடுவான். அதை இடித்து அசுத்தப்படுத்துவான். அது மட்டுமல்ல, தேசத்தில் உள்ள ஆலயத்தை எல்லாம் சுட்டரிப்பார் என்று சொல்லி ஆசாப் தேவனின் கோபம் அன்றைக்கு வெளிப்பட்டு சபைகள் பாழானதாகவும் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறது என்றும் சொல்லி, நீர் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட சுதந்திரமான தேசத்தையும் சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி மிகுந்த மன வேதனையோடு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆதி நாட்களிலே எங்கள் பிதாக்களை வனாந்தரத்திலே நீர் நடத்தி வந்தது போல எங்களையும் நடத்தி உம்மை துதிக்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கேட்பது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவரை விட்டு பின்வாங்காமல், அவரை மறந்து போகாமல், அவரை உண்மையாய் நாம் தேடி வாழும்போதுதான் நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம் சபைக்கும் பாதுகாப்பு. இல்லை என்றால் தேவனுடைய கோபம் கண்டிப்பாக வெளிப்படும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சங்கீதத்தின் மூலமாய் நீங்க எங்களோடு கூட இடைப்பட்ட சத்தியம் உள்ள வார்த்தைக்கு நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எவ்விதத்திலும் நாங்களோ, எங்களுடைய குடும்பமோ, எங்களுடைய சபைகளோ
ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்கி உம்மை கோபப்படுத்தாமல் உம்முடைய கோபம் எங்கள் மீது வராதபடிக்கு நாங்க உங்க பிள்ளைகளாய் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.